மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டுடைய வார்த்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நம்ம உலக காரியங்களை அநேக உபத்திரவங்கள், பாடுகள், பலவீனங்கள் எல்லாம் இருக்கலாம். இந்த நாளில் நிறைய செலவினங்கள் இருக்கலாம் ஆண்டுடைய பிறப்பின் நாளுக்காக. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் நம்ம என்ன போறோம், நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்த போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடி செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சபையாராய் கூடி மகிமைப்படும்படியாய் வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜெபத்தோடும் வேண்டுதலினாலும் கர்த்தாவே நாங்கள் தெரியப்படுத்த வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் எல்லா பொல்லாப்புகளையும் நாங்கள் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் நிர்மூலமாக்கி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே, அப்படியே தகப்பனே, உம்முடைய பிள்ளையாய் என்னை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. நீரை காத்துகளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தேன். தாயாரின் வயிற்றில் உருவான வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண போறோம், தெரியப்படுத்த போறோம். நம்முடைய சூழ்நிலைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண போறோம், இப்ப தெரியப்படுத்த போறோம். இந்த நாள்ல செய்தி தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மனுஷனிடத்துல யாரும் தெரியப்படுத்தாதுங்க. தயவுசெய்து சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல மகிமைப்படட்டும். மனுஷனிடத்துல நம்ம சொன்னோம்னா நான் சொல்லுவாங்கன்னா, நம்ம போயிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, நம்மளை பத்தி புறம் பேசுவார்கள். ஆமென். மனுஷர்களை இடத்தில் நம்முடைய சூழ்நிலையை சொல்லக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன தெரியப்படுத்துறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது தெரியப்படுத்துறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட பேசுறார். அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட அவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளுடைய வார்த்தையை தெரியப்படுத்துங்கள். மனுஷனிடத்தில் யாரும் உங்களுடைய சூழ்நிலையை சொல்லி மனக்கசப்பை சொல்லி நொந்துக்காதீங்க. ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது நம்மளை ஆசீர்வதித்து அவர் கிருபையினால நம்ம என்ன பண்றாரு, அரவணைத்துக் கொள்கிறார். ஆமென். உலகப்பிரமான ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம வேலைக்கு போறோம். வேலைக்கு போனோம்னா வீட்டில் சொல்லிடுவோம், அம்மாண்ட மனைவி கிட்ட சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையில் என்ன பண்ணுவோம், அட்டனன்ஸில் கையெழுத்து போட்டுருவோம்.
கையெழுத்து போடுறது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து டெக்னாலஜி என்ன அப்படின்னா கைரேகை வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, கைரேகை வைக்கிறாங்க. அப்போ வேலை செய்யும் போது நம்ம வேலை செய்யறோன்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு செல்ஃபோன் எடுத்துன்னு ஓரமாக உட்காந்துக்கின்னு ஃப்ரெண்டுகளோட பேசிக்கின்னு இப்படி இருந்தோம்னா சம்பளம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும்? உழைக்கணும். வேலை செய்யும் போது தான் அப்போ நம்மளுக்கு என்னன்னா சம்பளம் கிடைக்கும். டெய்லி வேலைன்னா கூலி கிடைக்கும், மாதம் என்னவும் சம்பளம் கிடைக்கும். அந்த வேலை பார்த்துட்டு இன்க்ரிமெண்ட் தருவாங்க, போனஸ் தருவாங்க. ஹல்லேலூயா. இது உலகப்பரமான காரியம், நம்ம குடும்ப வாழ்க்கை தேவைதான், நல்லது. ஆனாலும் ஆண்டவரிடத்துல நம்ம வாழ்ந்து ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்துல நம்ம விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது, தெரியப்படுத்தும் பொழுது, கிருபையினாலும் நன்மையினாலும் நம்ம என்ன பண்ணாரு? முடிசூட்டி அழகு பார்த்து அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நாளில் அவனுடைய வார்த்தை தெரியப்படுத்தணும். ஆமென். மத்திய 7 யாரெல்லாம் தெரியப்படுத்துறாங்க பாருங்களேன். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவரோடு இருக்கும்போது, ஆண்டவர் உலகத்தை ஊழியம் செய்யும் போது ஆண்டவரத்தில் தெரியப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. மத்திய 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வரதை பார்த்து ஒரு குஷ்டரோகி என்ன பண்றாரு? வெளியில புறம்பான இடத்துல இருக்கிற ஒரு மனிதன் நம்முடைய சுகத்தை, நம்முடைய குஷ்டமெல்லாம் தீர்த்துருவான். ஆண்டவர் சமூகத்தில் போனோம்னா நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் கேள்விப்பட்டு ஆண்டவர் இடத்துல வந்து என்ன பண்றாரு? பணிந்து அவர் தன்னை தாழ்த்துறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உள்ளத்தில் நம்ம பணிந்து தெரிவிக்கும் பொழுது நம்ம எல்லா பிரச்சனைகளையும், பலவீனங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்துல பணிந்து, இந்த குஷ்டரோகி பணிந்து தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, உலகப்புறமான காரியங்கள் பார்க்கிறோம். யாராவது ஏதாவது தேவையான என்ன பண்ணுவோம்? நம்ம போயிட்டு, நண்பா எனக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணு, மாமி எதனா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் கொடுத்துறேன்னு நம்மளை தாழ்த்தி பொறுமையோடு பேசணும். எனக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு பணம் கொடு. அப்பாண்ட கூட போயிட்டு என்ன பண்றோம்? கஷ்டமா, எப்பா எனக்கு செலவு துட்டு கொடுன்னு கேட்டால் தருவாங்களா? தரமாட்டாங்க. நம்மளை தாழ்த்தின, பாப்பா எனக்கு கொடுங்க காசு, ஒரு 1000 ரூபாய் வேணும். எங்கள் மகன் கூட 500 ரூபாய் வேணும்ன்ட்டு என்ன பண்ணாரு? அப்போ அவங்க அம்மாண்ட கேட்டால் தரமாட்டாங்க. என்னட்ட எப்பா ஒரு 500 ரூபாய் கொடுப்பா, இவ்வளோ சர்ச்சுக்கு டெக்கரேஷன் பண்ணணும். நல்லது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்மளை தாழ்த்தி பணிந்து ஆண்டவர் சமூகத்தில் இந்த குஷ்டரோகி என்ன பண்றாரு? கேட்கிறாரு, உமக்கு சித்தமானால் என்னன்னா கேட்கிறாரு? சுத்தமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், தேவைகளை அறிந்து வந்திருக்கலாம். தன்னை தாழ்த்தி பணிந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது அவர் நம்மளை சுத்தமாக்க, நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கரலை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கரலை தட்டுங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? தெரிவிக்கணும். நம்ம பிரச்சனைகளை ஆண்டவருக்கு தெரிவிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருவருடைய பக்கத்திலையும் அவர் என்ன பண்றாரு? அமர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மள பிள்ளைகள் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? ஹல்லேலூயா. நம்மளை பிள்ளைங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? நம்மளை அவங்கள ஆசீர்வதிக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமே, நம்ம கொடுக்க நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமே, இவங்க ஏன் நம்மளை கூப்பிடலை அப்படின்னு ஆண்டவர் நினைச்சு பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நீங்க இந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாய் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க நம்முடைய தேவைகளை. இந்த குஷ்டரோகி சும்மா இல்லை, வெளியில போய் உக்காந்துன்னு யாரோ போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கப்பா. ஏசு சும்மாந்தாரா? நம்முடைய தகப்பன் உலக பிறகமான நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்றது, நம்ம புள்ளியாச்சே அப்படின்ட்டு அவனுக்கு எதனாலும் செஞ்சிடறோம். ஆண்டவராகிய இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, குஷ்டரோகியை பார்த்தா அருவருப்பா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் நான் கூட பார்த்துருக்குறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய வீடுங்கடலாம் நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும் அலைகளையும் அதட்டினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காற்று இருக்கலாம்,
அலைகளாய் வர பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்ண போறாரு? அமைதல் படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். 9:27. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். படிமா, அப்படியே படில. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வந்திருக்கிறோம், நம்ம என்ன சூழ்நிலை வந்திருக்கிறோன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் சமூகம் தெரியப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. இந்த குருடர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வராருன்னு கேள்விப்பட்டாங்க. தெரிஞ்சுக்க என்ன பண்றாங்கன்னா, இவனா பார்க்க முடியாதுல்ல, பேசுறத வச்சு என்ன பண்றாங்க, அந்த வழியாய் வரதை என்ன பண்றாங்க கேள்விப்பட்டு 2 குருடர்கள் ஆண்டவர் பின்னே போயினே இருக்கிறாங்க. ஆண்டவர் பின்னாடியே போறாங்க. சத்தத்தை கேட்டு போறாங்க. அவங்க கண் பார்வை இல்லாதவர்கள் போகும்போது என்ன பண்ணா, இவர் யாருன்னு கேட்கும் போது, இவர் நம்மளை ரட்சிக்க வந்த தேவன். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிற இந்த நாளில் நம்மளை ரட்சிக்க பாதுகாத்து வந்திருக்கிற தேவன் சொல்லும் பொழுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்ணோம்? நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு இயேசு என்ன பண்றாரு? வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்றாரு? பின்னாடி நின்று இல்லை, நம்மளை பார்க்கலையே, நம்மளை கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? அவரோடு என்ன பண்றாங்க? பின் சென்று அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்க விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது உங்களை ஆசீர்வதித்து அவரை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? பணியோடு என்ன பண்ண? ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் கேட்கணும். தெரியப்படுத்தும் பொழுது நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஹல்லேலூயா. இந்த குருடர்கள் என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போகலை. கண் பார்வையிலேயே நம்ம 10 அடி போனாலும் கண்ணை முடிக்கினே போக முடியாது. அவங்கெல்லாம் அதிலேருந்து அப்படியே பழக்கத்தினால அவங்க ஆண்டவர் போறாருன்னு தெரிஞ்சு அவர் பின்னாடியே போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ கூட அவர் வீட்டாண்ட போயிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு கண் பார்வை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த நாளில் அவர்கள் அதை 30 படியுமா. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உடனே அந்த நாழிகையிலே அந்த நிமிஷத்திலேயே நம்மளும் கேட்டு அவரிடத்துல நம்ம என்ன பண்ண, நம்ம பிரச்சனைகளெல்லாம் சொல்லும் பொழுது என்ன பண்றாரு? இந்த நாளில் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே கண் பார்வை தெரிந்து அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஹல்லேலூயா. அப்படியே லூக்கா 18 35, 36. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இங்க ஒரு குருடன், இவர் என்ன பண்ணியிருக்காரு? பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறாரு. அந்த நாளில் ஆண்டவர் என்ன பண்ண ஊழியம் செஞ்சுக்கிட்டு அந்த பக்கமா வராரு.
அப்போ இவர் யார் என்று அந்த குருடன் கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, இவர் தான் தாவீதுன்னு ஆண்டோடைய நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிற இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்மளுடைய கண் பார்வைக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு என்ன பண்றான், நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே எனக்கு பார்வை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறான். தெரிவிக்கும் பொழுது என்ன பண்ற ஆண்டவர் அந்த நாள்ல அந்த குருடனுக்கு பார்வையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. 42 படி. இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அந்த நாள்லயே அப்பவே என்ன பண்றாரு, நீ போயிட்டு வான்னு சொல்லல, அப்பவே என்ன பண்றாரு, நீ பார்வை அடைவாயாகன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன உடனே அவன் பார்வை அடைந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். நம்மளும் என்ன பண்ணணும், இந்த நாளில் அவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம், ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்தோடும் வேண்டுதலோடும் என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் என்ன பண்ணார், வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரம் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. பாத்திரமெல்லாம் ஃபுல்லாகி போச்சு. அவங்க யாரு, தேவ மனுஷனுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வேலைக்காரன். அவனுடைய செயல் தான் இப்போ அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் மறிச்சிடுறாரு. அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, உம்முடைய வேலை அடிமையா என் வீட்டுக்காரர் இருந்தாரு ஐயா, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு, நான் அடிமையா என் பிள்ளைகளை கூட்டிட்டு போறாங்களேன்னு சொல்லும் பொழுது அந்த எலிசா தேவ மனிதன் என்ன சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களை வாங்கி நீ வீட்டுக்குள்ள போயிட்டு நீ உன் பிள்ளையும் ஆண்டவர் நோக்கி பாருங்க, அப்பொழுது இதெல்லாம் நிரம்பன்னு சொன்னோம். அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்பிடுச்சு, எல்லாம் எண்ணெய், எல்லாம் பாத்திரம் நிறைஞ்சி அந்த அம்மா என்ன சொல்றாங்க, தம் பிள்ளைகிட்ட இன்னொரு பாத்திரம் கொடுப்பான்றாங்க. ஃபுல்லாக ஆகிக்கினே இருக்குது எண்ணெய் எல்லாம். அதிசயம், ஆண்டோடைய அதிசயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறமா அவங்க மகனா சொல்றாரு, வேற பாத்திரம் இல்லமான்றாரு, எண்ணெய் நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. 7வது வசனம் படி. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படட்டும். நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தை ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கணும். இவங்க ஒரு ஆண்டோடைக்கு கீழ்ப்படிந்த எலிசாவுடைய வேலைக்காரனு இவ்வளோ அற்புதம் பெற்று கொண்டிருக்கும் பொழுது சண்டை சகலத்தையும் படைத்த தேவாதி தேவன் நம்முடைய பிதா, நம்முடைய அப்பா, அவருக்கு நம்ம பிள்ளையா இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு என்ன பண்றாரு, இந்த நாள்லயே நம்மளுக்கு பதில் தர அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளை வழி நடத்த இந்த வேதம் உதவியா இருக்கும். ஆமேன். இந்த எலிசாவின் வார்த்தைக்கு, அவருக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைக்கே இப்படியா அற்புதம் நடக்குது. இதெல்லாம் விற்று நீ உங்களுடைய கடத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்கன்னு எலிசா சொல்றாரு. ஆனா அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம தேடும் பொழுது எப்படியே நம்மளுக்கு அற்புதம் நடக்கணும். நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அப்படியே இன்னொருத்தர் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர்
சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். 3 படி. அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். ஹல்லேலூயா. இந்த சிறு பெண்ணை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது பாருங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சின்ன பெண் என்ன பண்றாங்க, அடிமைகளா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க நாகமானுடைய மனைவிக்கு என்ன பண்றாங்க, வேலையாட்கள் அந்த சின்ன பெண்ணை வச்சிருக்கிறாங்க. அவர் நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துட்டு உடனே இதை பத்தி அங்க பக்கத்தெல்லாம் பேசிருக்கும்போது இந்த சின்ன பெண் என்ன பண்றா, நீங்க போயிட்டு அந்த நாச்சாரிய பார்த்து என்ன பண்றாங்க, அந்த சின்ன பெண்ணு சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால். ஹல்லேலூயா. நீங்க சமாரியா தேசத்துல போயிட்டு அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல நீங்க போனீங்கன்னா நம்முடைய ஆண்டவர், அந்த ஆண்டவர்னு சொல்லுவாங்களே, ஆண்டவர் மாறுவாங்க, அதாவது அடிமையா இருக்கிறவங்களாம் அவங்க அதிகாரிகளை இங்க பார்த்து அவர் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால். ஹல்லேலூயா. இங்க ஆண்டுடைய செய்தி, ஆண்டுடைய வார்த்தை, இந்த சிறு பெண் என்ன பண்றா, அந்த இடத்துல ஆண்டுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துறா, தெரியப்படுத்துறா. இங்க போனீங்கன்னா சுகம் கிடைக்கும். இந்த இடத்துல நான் உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய தூக்கி நாங்க போங்க, பில்லை கட்ட போங்க, பொன்னேரிக்கு போங்க, மசூதிக்கு போங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை இங்க சொல்லுது. இந்த சின்ன பெண் ஊழியத்தின் சத்தியத்தை சொல்றான். நீங்க போயிட்டு தேவ மனுஷன் இடத்துல போங்க, அங்க நல்ல அற்புதம் நடக்கும், இந்த குஷ்டரோகம் நீங்கிடும்னு சொல்லிட்டு. அப்படியா இந்த சின்ன பெண் என்ன பண்றாங்க, ஆண்டோடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது இவர் போறாரு. அந்த இடத்துல போயிட்டு அதை படிச்சோம்னா தெரிஞ்சிடும்.